அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆதவனின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். சூரிய பகவானின் பதம் போற்றி இன்றைய நாளை துவக்கம் செய்வோமாக. இன்று சர்வ அமாவாசை நாள். குறிப்பாக ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும் இல்லையா? ஆதலால் இன்றைய தினத்தில் நம் முன்னோர்களின் ஆசைகள் பெறுவது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆகவே அவரவர்கள் முன்னோர்களை நினைத்து படையல் போட்டு கையெடுத்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் முன்னோர்களின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கும். இதனால் உங்கள் குடும்பம் தழைக்கும். சிவாய நம. அது மட்டுமல்லாது இன்று மாலை வருகின்ற ராகு கால நேரத்தில் 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக அன்னை துர்க்கையின் ஆலயம் சென்று அவள் முன்பாக எலுமிச்சை தீபமேற்றி அன்னையை மனமாற உருகி வழிபாடு செய்யுங்கள். அனைத்து இன்னல்களுக்கும் இன்றைய நாளில் ஓர் சிறந்த நற்தீர்வு கிடைக்கும். அமாவாசை நாளான இன்று அன்னையின் அருள் மிகவும் அவசியமாகும். ஆதலால் இந்நாளை தவறவிடாமல் வழிபாடு செய்யுங்கள். சிவாய நம. அன்னையை துதிக்கும் விதமாக திருச்சிற்றம்பலம். இன்பநலம் அளிப்பவளே, இனியவையை தருபவளே, இன்பநலம் அளிப்பவளே, இனியவையை தருபவளே, அன்புடைய அன்னையளே, அருஞ்சிவனை மணந்தவளே, அன்புடைய அன்னையளே, அருஞ்சிவனை மணந்தவளே, என்னுடைய இதயத்தே பொன்னுயிராயிருப்பவளே, என்னுடைய இதயத்தே பொன்னுயிராயிருப்பவளே, நன்மலரால் பூஜித்தேன் நமோ துர்கா என்றிடுவேன், நன்மலரால் பூஜித்தேன் நமோ துர்கா என்றிடுவேன். துங்கவெளில் கரிமுகனை துர்கை நீ ஈன்றெடுத்தாய், சங்கரனார் தாண்டவத்தில் தவ ஒளியே துர்கையளே, பொங்கும் சீனம் பேரறியில் பொருந்த நீ இருந்திட்டாய், தங்கிடுவாய் எங்குளத்தில் தவ ஒளியே துர்கையளே, இசைந்தையில் வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசைவுடனே மணமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிழங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருள்களையும் ஆட்சி செய்வாய் துர்களையே, அசைவற்ற பொருள்களையும் ஆட்சி செய்வாய் துர்கையளே, வேண்டியென விரும்பியென வேண்டியவார் அழித்திடுவாள், வேண்டியென விரும்பியென வேண்டியவார் அழித்திடுவாய், கண்டிப்பத்தை கதையதனை காந்தமிகு சூழமதை, ஆண்டருளும் அன்னையவள் ஆட்சி செய்ய ஏந்திட்டாள், ஆண்டருளும் அன்னையவள் ஆட்சி செய்ய ஏந்திட்டாள், தூண்டானல் மணி விளக்கை தூய துர்கை தாயென்பேன், தூண்டானல் மணி விளக்கை தூய துர்கை தாயென்போம், உலகை இவள் ஈன்றெடுத்தாள் உடமை மிக தானளித்தாள், உலகை இவள் ஈன்றெடுத்தாள் உடமை மிக தானளித்தாள், கலகமிடும் கள்ளரக்க களிமாய்த்து கவி இசைத்தாள், திலக ஒளி நுதலையுடையாள் திருநீரைந்தாள் வடிவுடையாள், திலக ஒளி நுதலுடையாள் திருநிறைந்த வடிவுடையாள், அழகில் நலம் அளிப்பவன வடிவினை துர்கை என்பேன், அழகில் நலம் அளிப்பவனை வடிவுடைய துர்கை என்போம், சுந்தரத்து கந்தனையை சுடர்கூற்றி ஈன்றவளார், சுந்தரத்து கந்தனையை சுடர்கூற்றி ஈன்றவளார், விந்தை மிக பொங்கிடவே விலங்கு நலம் தருபவளாம், விந்தை மிக பொங்கிடவே விலங்கு நலம் தருபவளாம், அந்தமோடு ஆதியின்றி அன்னையென வந்தவளாம், அந்தமோடு ஆதியின்றி அன்னையென வந்தவளாம், சந்தமிக பொழிகின்ற சக்தி ஸ்ரீ துர்கை என்பேன், சந்தமிக பொழிகின்ற சக்தி ஸ்ரீ துர்கை என்போம், செல்வமோடு செல்வாக்கை செவம் பெறவே தந்தவளை,
செல்வமோடு செல்வாக்கை செம்பெறவே தந்தவளை, நல்லறிவும் நல்லொளியும் நல்லனவும் நிறைந்தவளை, நல்லறிவும் நல்லொளியும் நல்லனவும் நிறைந்தவளை, வெல்லுகின்ற வழியாளை வெஞ்சுடரின் விழியாளை, வெல்லுகின்ற வழியாளை வெஞ்சுடரின் விழியாளை, சொல்மலரால் பூஜித்து சொர்ணொளியை பெற்றிடுவோம், சொல்மலரால் பூஜித்து சொர்ணொளியை பெற்றிடுவோம். குமரிமுனை நின்ற குலவிளக்கே துர்க்கையளே, குமரிமுனை நிற்கின்ற குலவிளக்கே துர்க்கையளே, சமயத்தில் வழிகாட்டி சண்டிகையே துர்க்கையளே, சமயமதில் வழிகாட்டும் சண்டிகையே துர்க்கையளே, சமரிட்டும் சங்கடத்தை சங்கரித்த துர்க்கையளே, இமயமுகில் துர்க்கையளே இணையடிகள் வாழியவே, இமயமுகில் துர்க்கையளே இணையடிகள் வாழ்கியவே. சிவாய நம. இவ்வாறாக நாம் துர்க்கை அன்னையை மனமாற நினைத்து அவளது துதி செய்து துதி பாடி அன்னையின் அருளுக்கு நாம் ஆளாகுவோமாக. நிச்சயம் நம் அன்னை நம் இன்னல்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாள் என்ற நம்பிக்கையுடன் அவளை கைகூப்பி மனமார்ந்து வழிபாடு செய்வோம். சிவாய நம. அனைத்து இன்னல்களும் தீர்வதற்கு நிச்சயம் ஓர் நல்வழி பிறக்கும். திருச்சிற்றம்பலம்.